ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவில் 2 IPS அதிகாரிகள் உள்ளிட்ட 3 பேர் இடம்பெற்றிருப்பார்கள். இந்த 3 பேரிடம் சிபிஐயின் விசாரணை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் கரூர் வழக்கை தனி நீதிபதி மற்றும் 2 நீதிபதிகள் விசாரித்தது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் அறிக்கை கேட்டு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இந்த வழக்குகள் தமிழகத்தில் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது தொடர்பாக நீதிமன்ற பதிவாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் கரூர் நெரிசல் வழக்கை இனிமேல் சிபிஐ விசாரிக்க இருக்கிறது. சிபிஐயின் விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 நபர் கொண்ட குழு கண்காணிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடைபெறும் என்றும் சிபிஐயின் விசாரணை அறிக்கை அவ்வப்போது அங்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த குழுவிடம் சிபிஐ தரப்பில் வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் 2 நீதிமன்றங்களிலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை, உயர்நீதிமன்றம் ஆகியவற்றில் நடைபெற்ற விசாரணைகள் தொடர்பான அறிக்கையை உயர்நீதிமன்ற பதிவாளர் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் 4 முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 1, கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்கும். 2, ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு. 3வது சிபிஐ விசாரணையை அஜய் ரஸ்தோகி தலைமையிலான கண்காணிப்பு குழு கண்காணிக்கும். 4வது சிபிஐ அவ்வப்போது விசாரணை அறிக்கையை ரஸ்தோகி தலைமையிலான குழுவிடம் வழங்க வேண்டும். 5வதாக உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆகிய 2 நீதிமன்றங்களிலும் நடைபெற்ற அந்த விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட மிக முக்கியமான உத்தரவுகளை இப்போது உச்சநீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இதனால் கரூர் நெரிசல் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக அந்த விசாரணை வழக்கு முடிவடைந்திருக்கிறது. இனிமேல் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கும். இதுவரை நடைபெற்ற விசாரணை நடவடிக்கைகள், சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை மற்றும் கரூர் காவல் நிலைய விசாரணை தகவல்கள், ஆவணங்கள் அனைத்தும் சிபிஐயிடம் வழங்கப்படும். சிபிஐ அடுத்த சில நாட்களில் கரூருக்கும் நேரடியாக வந்து விசாரணை நடவடிக்கைகளை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் நெரிசல் குறித்து மாதாந்திர விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்ற குழுவிடம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சிபிஐ விசாரணை அறிக்கையை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த குழுவிடம் வழங்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த தீர்ப்பில் உள்ள மிக முக்கியமான அம்சங்கள் என்னவென்றால், சிபிஐ விசாரணை நடத்தப்படும் கரூர் நெரிசல் வழக்கில் 1. 2வதாக ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை கண்காணிக்கும். 3வதாக சிபிஐ மாதந்தோறும் விசாரணை அறிக்கையை அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அமர்விடம் சமர்ப்பிக்க வேண்டும். 4வதாக அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த குழுவின் கண்காணிப்பு தான் சிபிஐ விசாரணை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும். 5வதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை மற்றும் தனி நீதிபதி விசாரணை ஆகியவற்றின் அறிக்கையை பதிவாளர் உச்சநீதிமன்றத்தில் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை மற்றும் அருணா ஜெகதீசன் விசாரணை ஆகிய 2மே ரத்து செய்யப்படுகிறது. சிறப்பு புலனாய்வு குழுவில் தமிழ்நாட்டை சாராத 2 IPS அதிகாரிகள் இடம்பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தமிழகத்தை சாராத வெளிமாநில 2 IPS அதிகாரிகள் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அமர்வில் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட இந்த தீர்ப்பில் உள்ள மற்ற முக்கிய அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. சிபிஐ விசாரணை அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அமர்வு விசாரிக்கும். மாதந்தோறும் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். வெளிமாநில IPS அதிகாரிகள் இந்த சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையில் இடம்பெறுவார்கள் என்றும் இந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.